அண்ணாமலையும் அதை தானே பேசுறாரு. தொகுதி பங்கீடு அப்படிங்கிறதுக்கு நீங்க சொல்றீங்க, இன்னொரு ஆட்சிக்கே அவர் சொல்றாரு இது கூட்டணி ஆட்சி எல்லாம் கிடையாது, நான் பாஜக ஆட்சின்னு தான் சொல்லுவேன் அப்படிங்கிறாரே. அவரும் பாஜகல தான் இருக்கிறாரு அண்ணாமலை. அந்த தரப்புல இருந்தே அப்படித்தானே வருதுங்கும் போது நீங்க எங்க நேரட்டிவ டிஎம்கே செட் பண்ணுதுன்னு சொல்ல முடியும்? இல்ல, நான் அந்த செய்தியாளர் சந்திப்பு அண்ணாமலை அவர்களினுடைய செய்தியாளர் சந்திப்பு பார்த்தேன். அதுல அவங்க கேட்கிற கேள்வியில அவர் என்ன பதில் சொல்றாருன்னா, என்னை கேட்டால் நான் பாரதிய ஜனதா ஆட்சி என்று தான் சொல்லுவேன். அப்படின்னா என்னன்னா, இது எல்லா கட்சிக்காரனுக்கும் இருக்கிற விஷயம். நீங்கள் அதிமுக காரர்கள் அதிமுக ஆட்சியும் போது விடுதலை சிறுத்தைகள் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று நினைப்பார்கள், மதிமுக ஆட்சி அமைக்க வேண்டும் என்று நினைக்கும். ஆனால் இன்றைக்கு இருக்கிற காலமும் சூழலும் அதற்கு தகுந்ததாக இல்லை என்று தெரிந்தவர்கள் தான் எல்லாரும் கூட்டணி அமைக்கிறாங்க. இந்த நேரத்துக்கான ஒரு முடிவில் தான் அவங்க தேர்தலை சந்திக்கிறாங்க. அதே மாதிரி அண்ணாமலை அவர்களும் அவர் சொல்றதும் அதுதான், எனக்கு பாரதிய ஜனதா ஆட்சி வரணும்னு தான் ஆசை. ஆனால் அடுத்த வரியே அவர் சொல்லுகிறார், என்னுடைய தலைமை சொல்லிவிட்டது, நான் கட்டுப்பட்டு கூட்டணிக்காக நாங்கள் வேலை செய்வோம் என்று சொல்கிறார். அப்படி சொன்ன அண்ணாமலை அதன் பிறகு அந்த செய்தியாளர் சந்திப்புக்கு பிறகுதான் மேடையில் பேசுகிற போது முருகன் மாநாட்டில் பேசுறாரு, நிதியை மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை, இந்த முறை சாமியை ஏற்றுக்கொள்ள தயாராகி விட்டார்கள் என்று சொல்லுகிறார். அப்ப எந்த நிதி எந்த சாமி என்பது யாருக்கும் தெரியவில்லையா? ஏன் அது பேசுபொருளானது போல ஏன் இது பேசுபொருளாகவில்லை? ஆனா ஆசைன்னு சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லையே. அவர் ஆசை இருக்கிறது இல்ல, கூட்டணி ஆட்சின்னு சொல்றாங்களேன்னு இந்த கேள்விக்கு தான் அண்ணாமலை அவர்களிடம் இன்றைக்கும் நீங்கள் போய் கேட்டாலும் அவர் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்க வேண்டும் என்று தான் சொல்லுவார். ஏன்னா அவர் பாரதிய ஜனதா கட்சியில இருக்கிறார். இல்ல, கூட்டணி அமைந்த பிறகு எப்படி ஆசையை சொல்லுவீங்க? இன்னைக்கு திமுக கூட்டணி அமைஞ்சிருச்சு, விசிக தலைவர்கிட்ட போய் இருந்ததுன்னா விசிக ஆட்சின்னு தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு எப்படி சொல்லுவாரு? இது வந்து ஒரு கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது தானே வருவாங்க. விசிக தலைவருமே இதை சொல்லி இருக்கிறார். எப்படி சொல்லி இருக்கிறார்னா, எங்களுக்கும் ஆட்சியிலே பங்கு பெற வேண்டும் என்பதும் அதிகாரத்திலே பங்கு பெற வேண்டும் என்கிற விருப்பமும் உண்டு, அதை நோக்கி நாங்கள் போக வேண்டும். நாங்கள் இன்றைக்கு இருக்கிற சூழல் அதை கேட்குற மாதிரி அதுக்கான காலம் கனியலைன்னு நாங்கள் நினைக்கிறோம், எனவே நாங்கள் இப்படி போகிறோம். இதையே தான் அண்ணாமலை இன்னொரு மொழியில் சொல்கிறார், எனக்கு பிஜேபி ஆட்சி தான் வேணும், ஆனால் அதுக்கான காலம் கனியில்லை, பிஜேபி இங்கே நின்று ஆட்சி அமைக்க முடியாதுங்கிறது அவருக்கும் தெரியும், காலம் அதுக்கெல்லாம் கனியில்லை. எனவே நாங்கள் இந்த முறை வந்து மக்கள் விரோத ஆட்சி நடத்தி கொண்டு இருக்கிற திமுகவை அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்துவதற்கு நாங்கள் ஓரணி வகுக்கிறோம், அதிலே நான் கூட்டணிக்கு வேலை செய்ய போகிறேன்.